Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். TN செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். UGC நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலோஜிசம் கான்செப்ட் பற்றி கடந்த காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பேசிக் கான்செப்ட், ப்ராப்ளம், அப்புறம் UGC நெட் ஒரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இதை ஷார்ட்கட்னு எடுத்துக்கலாம், இல்லை டிப்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை ட்ரிக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாகவே வித்தின் 1 மினிட்டில் நீங்கள் சிலோஜிசம்ஸ்லேருந்து எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே சால்வ் பண்ண முடியும். ஷோராக சொல்கிறேங்க, கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். வேணும்னா உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நெட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நெட்டுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அப்போ அந்த கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு சிலோஜிசம்ஸை 5 கொஷினை நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். முதல்ல UGC நெட்டில் கொஷின் கேட்கும்பொழுது மேலே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. Given below 2 premises, 4 conclusions are drawn from them. Select the code that states validly drawn conclusion, taking the premises individually or jointly. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக premises individually jointlyன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த வேர்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற ப்ரிமிசிஸ் 2 ப்ரிமிசிஸ் இருக்குல்ல, இந்த 2 ப்ரிமிசிஸில் தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 2 ப்ரிமிசிஸை சேர்த்த மாதிரியும் நம்ம கன்க்ளூஷன் கீழே ட்ரான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் தனியாக பார்த்தும் அதுக்கு சம்மந்தப்பட்ட கன்க்ளூஷன் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை கலந்து கீழே கன்க்ளூஷன் வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாங்க அதனுடைய மீனிங். இதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு நான் அந்த ஷார்ட்கட்டை சொல்ல போகிறேன். இது தாங்க அந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போது தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரிமிசிஸ் 1 ப்ரிமிசிஸ் 2ன்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் ப்ரிமிசிஸ் 1 மட்டும் இல்லை ப்ரிமிசிஸ் 2 மட்டும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தனி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கங்க. ஓகே, தனி ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கும்போது இதனுடைய ஆன்சர்லாம் எப்படி இருக்கும், வேலிடான கன்க்ளூஷன்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று கொடுத்துருக்கிற ப்ரிமிசிஸை அப்படியே கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னென்னு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இப்போ ஆல் A or B அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வரக்கூடிய வேலிடான கன்க்ளூஷன் இது மட்டும்தான். ஆல் A or B பாசிட்டிவ், அதனால் பார்த்தீங்கன்னா சம் A or B சம் B or A இது ரெண்டுமே பாசிட்டிவ். இந்த 2 கன்க்ளூஷன் தவிர்த்து வேறு எந்த கன்க்ளூஷனுமே வேலிட் கிடையாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம் A or B. சம் A or Bனா இதுக்கு பார்த்தீங்கன்னா வேலிடான கன்க்ளூஷனு ஒன்று இது அப்படியே கொடுத்துருக்கணும் கொஷினில், அப்படி இல்லைனா இதனுடைய ரிவர்ஸ் கொடுத்துருக்கணும். இதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மொத்தமாகவே 3 கன்க்ளூஷன் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சம் இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ. இப்போ நோன்றது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்தாலுமே நோவில் அக்செப்டபிள். No A is B, some A are not B, some B are not A. அப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள எல்லா ஆப்போசிட்டிவுமே எடுத்துக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சம் A is not B அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான், no A is B. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே, எங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிட்டிவ்னா நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் ரிசல்ட் தான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நெகட்டிவ்னா அது நெகட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் வரும். இதில் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிடிகேட் சப்ஜெக்ட் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிடிகேட் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த ப்ரிடிகேட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரிடிகேட்டையும் சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க, இல்லை 2 சப்ஜெக்ட்டையும் சேர்த்து வச்சு பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி 2 ப்ரிமிசிஸையும் எடுத்துக்கணும் நீங்கள். அதுதான் பாசிட்டிவ். ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிமிசிஸ் பாசிட்டிவ்னா 2வது ஸ்டேட்மெண்ட். ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா இருக்குமேனா நான் எக்ஸாம்பிளோடய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஷார்ட்கட்டை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போ ஜூலை 2018 கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் ஆர் ஃபிசிக்கலி ஃபிட்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மோஸ்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சிலாஜிசம் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு சம் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ சம் ஆஃப் த டான்சர்ஸ் ஆர் ஃபிசிக்கலி ஃபிட், சம் ஆஃப் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர். இப்போ ஒரு ப்ரிமிசஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. சம் ஆஃப் த டான்சர்ஸ் ஆர் ஃபிசிக்கலி ஃபிட்னா இதுக்கு வேலிடான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வேலிடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் அந்த மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் ரீட் பண்ணுவோம்.
dancer physically fit, dancer physically fit, dancer physically fit, dancer physically fit. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன்ஸ் ஆர் டான்சர்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அப்போது கன்க்ளூஷன் 3 வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன். அப்போ கன்க்ளூஷன் 3 எதில் இருக்குன்னு பாருங்கள். கன்க்ளூஷன் 3 படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா B and Cயில் மட்டும்தான் இருக்குது. அப்போ உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சிங்கர். ஓகே, இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் அண்ட் டான்சர் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது வேலிட் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். சிங்கர் டான்சர், சிங்கர் டான்சர், சிங்கர் டான்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டான்சர் சிங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே வந்து ரிவர்ஸில் வர மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் வந்து இது வந்துச்சு, இப்போ செகண்ட் ஒன் ரிவர்ஸ் இது வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு ஆப்ஷனும் கரெக்டு. அப்போ 2 and 3 எந்த ஆப்ஷனில் இருக்குதோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ 2 and 3 இதில் இருக்குது, இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2018 இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம். இந்த மெத்தடை வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம எதுக்கும் இன்னும் 2-3 கொஸ்டின் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஜூனு. 2014 ஜூனுக்கும் 2017 நவம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரிமிசஸுமே ஒரே ப்ரிமிசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் படி இதை சால்வ் பண்ணுவோம். நம்ம ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதனுடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா, இதே ஸ்டேட்மெண்ட்டு எங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது ஓகே இந்த இதில். அப்படி இல்லைன்னா சம் டாக்ஸ் ஆர் மேமல்ஸ், சம் மேமல்ஸ் ஆர் டாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த வேர்டை வந்து கேரி பண்ணி சம்மு இருக்கணும். அது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் டாக்ஸ் அண்ட் மேமல்ஸ் இருக்கணும், கேட் மேமல் கிடையாது, கேட் மேமல் கிடையாது, டாக்ஸ் அண்ட் கேட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அண்ட் மேமல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 2 இதுவுமே அடங்கின மாதிரி இருக்குது, சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்டியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டாக்ஸ் ஆர் மேமல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் ஆர் நான் மேமல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 இடத்துலையுமே வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நெகட்டிவ் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா டாக்ஸ் ஆர் மேமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ ஆப்வியஸ்லி 4th ஆப்ஷன் வந்து கரெக்டு, 4th கன்க்ளூஷன் கரெக்டு. இப்போ கோடில் போய் செக் பண்ணுங்கள். கோடில் போய் செக் பண்ணும்போது 4th ஆப்ஷன் எதில் இருக்குது, 4th ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இதான் ஆன்சர். எதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், 4th ஆப்ஷனில் 3rd சம் கொடுத்துருக்காங்க, அது வந்து கன்க்ளூஷன் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3rd கன்க்ளூஷன் என்னென்னு பார்ப்போம். 3rd கன்க்ளூஷன் வந்து டாக்ஸ் ஆர் கேட்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரிமிசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். எஸ், ஆப்வியஸ்லி இதனுடைய ரிவர்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணுது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டேர்மை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி சம்லேயும் நோலையும் ரிவர்ஸ் டேர்மை யூஸ் பண்ணலாம். அப்போது இந்த ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன் கரெக்டு. இது அப்படியே ரிவர்ஸில் வருது. அப்போ ஆப்ஷன் 3யும் ஆப்ஷன் 4ம் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இப்போ வந்து 2014 நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2017 சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதே மெத்தடை யூஸ் பண்ணி. இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா மெத்தட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குற அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் நான் என்ன ரீட் பண்ணணும் அதே தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் காமனாக. ஸோ அதனால் அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த கன்க்ளூஷனில் இது கரெக்டானு செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஆல் பேட்ஸ் ஆர் மேமல், ஆல் பேட்ஸ் ஆர் மேமல், பேட்ஸும் மேமலும் இருக்கிற மாதிரி கன்க்ளூஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, பேர்டு ஆர் நாட் மேமல் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்ஸ் அண்ட் மேமல் கொடுத்துருக்காங்க, பேட்ஸ் மேமல். இங்கே லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேமல்ஸ் ஆர் பேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி போன சம்மில் சொல்லும்போது ரிவர்ஸ் வந்து நாட் வேலிட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டியில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் டி வந்து கிடையாது, நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. இந்த 3 ஆப்ஷன் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவது ப்ரிமிசஸ் ரீட் பண்ணி பார்ப்போம். நோ பேர்ட்ஸ் ஆர் பேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு வேர்டும் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் இதில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் கிடையாது, செகண்ட்லேயே மேமல்ஸ் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொடுத்துருக்காங்க, இது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் நோ வந்து ஆப்ஷன் நான் கரெக்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி கரெக்டு. அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி எந்த கன்க்ளூஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. சியும் டியும் தான். ஆல்ரெடி டியை கேன்சல் பண்ணியாச்சு, அதனால் டி கிடையாது. அப்போது ஆப்வியஸ்லி ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சிம்பிளாக வெண்டைகிராம்லாம் வரையாமல் நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இன்னமும் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு இன்னும் 2-3 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து.
இப்போ நம்ம ஜூலை 2016 வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் கான்செப்ட்லாம் புரிஞ்சிச்சுல்ல? ஓகே. இப்போ ரிலீஜியஸ் பர்சன்ஸ் ஆர் எமோஷனல் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலீஜியஸ் பர்சன் எமோஷனல் இருக்க மாதிரி வேர்டு என்ன இருக்க அப்புறம் ராம் எமோஷனல் கிடையாது, ரிலீஜியஸ் பர்சன் எமோஷனல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆலில் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்தாங்கன்னா அந்த கன்க்ளூஷன் எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன் எதில் இருக்குது? இதில் கிடையாது. அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பிலையும் சிலையும் தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃபைன். அதே மாதிரி எமோஷனல் வந்து திருப்பி பார்ப்போம். ரிலீஜியஸ் பர்சன் எமோஷனல், ரிலீஜியஸ் எமோஷனல். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் எமோஷனல் இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவ் தான் இருக்கணும். இங்கே நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ 2 and 4 இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. 4 இருக்க மாதிரி. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராம் இஸ் ஏ ரிலீஜியஸ் பர்சன். இப்போ ராம ரிலீஜியஸ் இருக்க மாதிரி பாருங்கள். ராம ரிலீஜியஸ் ஏன் ராம் ரிலீஜியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்னா ராம் இஸ் ஏ ரிலீஜியஸ் பர்சன், இது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி கன்க்ளூஷன் 3 வந்து கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் 3 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இன்னும் செக் பண்ணணும்னா ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 இல்லை, ஆப்ஷன் 3 கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் 1 பார்க்கும்போது ராம் இஸ் ஏ ரிலீஜியஸ் பர்சன், இங்கே வந்து ராம் இஸ் இன் எமோஷனல் கொடுத்துருக்காங்க. ஆல் ரிலீஜியஸ் பர்சன்ஸ் ஆர் எமோஷனல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் அங்கே வந்துடும். அப்போ இதுவும் கரெக்டு. ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு. கன்க்ளூஷன் சி கரெக்டு. இப்போ அடுத்த சம் போவோம். ஜான்வரி 2017 அன்டச்சபிலிட்டி இஸ் எ கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், ஆல் அன்டச்சபிலிட்டி இஸ் எ கர்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஹார்ட் பேண்ட்ஸ் ஆர் டச்சபிள் அன்டச்சபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி இஸ் எ கர்ஸ் அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. நம்ம அதனால் என்ன பண்ணுவோம்னா பி சென்டென்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குது, சிலாஜிசம் ஸ்டேட்மெண்ட் அதிகமாக நான் இதை பார்த்துருப்பேன்னா இதை வச்சு நம்ம வந்து கன்க்ளூஷன் போவோம். நீங்கள் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஹாட் பேண்ட்ஸ் அண்ட் அன்டச்சபிள் இருக்கணும். ஹாட் பேண்ட்ஸ் அன்டச்சபிள்னா அன்டச்சபிள் திங்ஸ் ஆர் ஹாட் பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ப்ரிடிகேட்டும் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வருது. ஆல் இருக்குது, இங்கே சம் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. செகண்ட் கன்க்ளூஷன் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் கன்க்ளூஷன் எது இருக்குது? பிலையும் டிலையும் இருக்குது, ஏபிடி. அப்போ வந்து சியில் இல்லைன்னா சியை கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ இது ஓகே. வேறு எதனா இருக்குதான் பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி இஸ் எ கர்ஸ். இப்போ வந்து ஆல் அன்டச்சபிலிட்டி இஸ் எ கர்ஸ்னு கொடுத்துருனா இப்போ அன்டச்சபிலிட்டி கோர்ஸ் இருக்கணும். அன்டச்சபிலிட்டி கோர்ஸ் இருக்கா? இல்லை, அன்டச்சபிலிட்டி கோர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது ரிவர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. கர்ஸ் அன்டச்சபிலிட்டி. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்பயுமே கிடையாது. ஆல் ரிவர்ஸ் கிடையாது. அதனால் வந்து ஆப்ஷன் 3 இருக்கிறத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிப்போம். ஆப்ஷன் 3 இருக்கிறது இதுதான், இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கர்ஸ் அண்ட் அன்டச்சபிலிட்டி இருக்குது. இங்கே ஆல் கொடுத்துருந்தாங்கன்னா சம் கர்ஸ் ஆர் அன்டச்சபிலிட்டி. இது ஆப்வியஸ்லி கரெக்டு. ஃபோர்த் ஆப்ஷன் எதில் இருக்கோ அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் டி. சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த 5 ப்ராப்ளத்தையும் ரொம்ப சீக்கிரமாக, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சிம்பிளாகவே ஆன்சரை கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ஷார்ட்கட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் வென்டைகிராம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 1 minute நாங்கள் 30 secondsலேயே நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் கான்செப்ட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.